ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிநீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி அறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் இன்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. 37வது பாசுரம் நம்ம இப்போ பார்க்கணும். அடியேன் செய்யும் விண்ணப்பம் அப்படிங்கிறதே பலவிதமாக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாசுரத்திலே கொடுங்கார் சிலையர் நிறைகோளுழவர் கொல்லையில் வெங்கல கடுங்காலிளைஞர் துடிபடுங்கவ்வைத்து அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீர்மலம் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் உசியுமிடை இளமான் சென்ற சூழ்கடமே. இது திருத்தாயாருடைய பாசுரம். தன் மகனுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொள்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன கஷ்டம்னா எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் இல்லை. மகளானவள், அந்த நாயகியானவள், நாயகன் போன வழியிலே இவள் போனாள் அப்படின்னு வெளிப்படையாக நாயகனால் மனம் செய்யப்பட்டு நாயகன் அவளை கூட்டு கொண்டு போகிறான். மகள் எத்தனையோ பார்த்தாள், யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்ப நாயகனே ஒரு நாள் வந்தான். அவளை நாயகியை கைப்பிடித்து கொண்டு மனம் செய்து கொண்டு அவளை கூட்டிக் கொண்டு போய்விட்டான் அப்படின்னு ஆச்சு. உடனே இந்த காட்டு வழியிலே நாயகனோட நாயகியானவள் போகிறாள். இந்த விஷயத்தை தாயாருக்கு தெரிவிக்க அந்த தாயாரானவள் மகளை இந்த மாதிரி நாயகனோடு போய்விட்டாள் அப்படின்னு தெரிஞ்சப்புறம், அப்படியா அப்படின்னா எங்க போயிருக்காள் அப்படின்னா இந்த வழியில போனாள் அப்படின்னா, ஐயோ அந்த வழி நல்ல வழி இல்லையே, அதுல எத்தனையோ பல வகை கொடுமைகள்லாம் இருக்கிறதே அப்படின்னு தாயார் கவலைப்பட்டாளாம். அந்த கவலைப்பட்டு அவள் சொல்லுகிற பாசுரம் அப்படின்னு. ஆக இதில் 2 விதம் சொல்லலாம். ஒண்ணு, நாயகன் தானே வந்து இவளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போக, அந்த நாயகன் போற ஊர்ல வழியில ஒரே காடும் பாலையுமாக அப்படியே இருக்க, ஐயோ இந்த பாலை வழியாக போனால் என் பெண்ணுக்கு என்ன ஆகிவிடுமோ
அப்படின்னு கவலைப்படுகிறாள் தாயார். கவலைப்பட்டு சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா நாயகன் வர அளவும் பொறுத்து கொள்ள முடியாமல் நாயகியானவள் தானே அவளை தேடி போக வேண்டும், நாயகனை தேடி போக வேண்டும் என்பதற்காக தானே இந்த இடத்தை எல்லாம் விட்டு, தாய் தந்தையரை எல்லாம் விட்டு இரவிலே தனி வழியாக புறப்பட்டு நாயகன் இருக்கிற ஊர் வரைக்கும் போகணும் அப்படின்னு கிளம்பி போய்விட்டாள். இவளுக்கு தெரியாது. ஆனா இவள் போய்விட தாயார் பார்க்கிறாள், பெண்ணை காணுமே, இங்கே காணுமே, அங்கே காணுமே, அப்போ பெண்ணை காணுமே அப்படின்னு. அப்பொழுது பெண் இந்த பக்கம் போயிருக்கிறாள் அப்படிங்கறதை கேள்விப்பட்டு, ஐயோ அது நல்ல வழி இல்லையே, அந்த வழியில எத்தனையோ கஷ்டங்கள்லாம் உண்டு அப்படின்னு அதை நினைத்து தாயார் கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு விதமா ஆனாலும் மகள் நாயகனோடு சேர போய்விட்டாள் அப்படிங்கிறதுல பெரிய வருத்தமும் அதெல்லாம் எதுவும் திருத்தாயாருக்கு இல்லை. ஏன்னா மகளை பற்றி தெரியும், அவள் ஏற்கனவே நாயகனுடைய பிரிவினாலே வாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவர் போய்விட்டாள். ஆனால் போற வழி நல்ல வழியா இல்லையே. அவள் காட்டு வழியா போனால்னா இவளுக்கு உடம்பு அதையெல்லாம் தாங்காதே, பாலை வழியா போனானா எப்படி தாங்கும்? அந்த வழியினுடைய கொடுமைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அபாயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நினைத்து பார்த்து அவள் தாயாரானவர் கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு இந்த இதனுடைய சாரம். இல்ல பெரியாழ்வார் திருமொழியில கூட பெண்ணை கண்ணன் கல்யாணம் செய்து கொண்டான் அப்படின்னு கேட்டப்புறம் அந்த பெண்ணனுடைய தாயார் பாடக்கூடிய 10 பாட்டு இருக்கு. நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனிசோர அல்லியும் தாது முதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் அல்லறை அட்டவன் பின்போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. என் மகளை எங்கும் காணேன், என் மகள் எங்கேயுமே காணுமே, ஆமெல்லாம் வெறிச்சோடின்னு இருக்காளே, இங்கதானே இப்படி அப்படி ஓடின்னு இருக்கும், இதை காணுமே, ஒருவேளை மதுரை புறம் புக்காள் கொலோ அப்படின்னு மதுரை பக்கம் போயிட்டாளோ அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு போயிட்டாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் விட்டது அப்படின்னு. ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் அப்படின்னு பாவம் எவ்வாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா. ஆனா கண்ணன் இவளை மயக்கி தன்னுடைய முகத்தை எல்லாம் காட்டி தன்னுடைய பேச்சை எல்லாம் கொடுத்து இவளை மயக்கி கூட்டு கொண்டு போய் விட்டானோ, இது நமக்கு ஏச்சாகி விடுமோ அப்படின்னு கவலைப்படுற. அது மட்டும் அல்ல, அங்கே கண்ணன் இடத்துக்கு போயிட்டாலே அங்கே என்ன ஆகுமோன்னு அடுத்த கவலை. இவள் தன்னை விட்டு போனது இருக்கட்டும், அங்கே என்ன ஆக போறதோ. பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பிற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொலோ. யசோதை இவளை மருமகளாக பார்த்து, இந்த மருமகளை பார்த்து அவள் மனாட்டுப்புறம் செய்யுங்களோ, மாட்டு பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் எல்லாவற்றையும் செய்வாளா, இவளை நல்லபடி வரவேற்பாளா அப்படின்னு அதை நினைச்சு. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு அங்க போயிட்டாலே, அங்க போனா நிறைய தயிர் எல்லாம் கடையணும், கடை கயிறே பற்றி வாங்கி கை தழும்பு ஏறிடுங்கொலோ. அவ கயிறை பற்று கடைந்து கடைந்து கடைசியில கையில தழும்பு ஏறிடுமே. இவருடைய மிருதுவான கையினாலே தயிர் கடைஞ்சு பழக்கம் கிடையாது. நான் அங்க போனா தயிர் கடையணுமே, பிருந்தாவனத்துல அதுதானே. அப்போ இப்படியெல்லாம் நினைச்சு நினைச்சு தாயார் கஷ்டப்படுகிறார் அப்படின்னு வரும். ஆக இவர்களுடைய கஷ்டம், பெண் கஷ்டப்படுகிறாளே, எங்க இருந்தாலும் சரி, பெண்ணு நல்லா இருந்தா சௌக்கியமா இருந்தா சரி அப்படின்னு தானே தாயார் நினைப்பார். ஆனா இவள் போற வழி அப்படி இல்லை. அதனால அதை நினைத்து தாயார் கஷ்டப்படுகிறாளாம் அப்படின்னு இந்த பாசுரத்துல இருக்கு. அறிவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீர்மலர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் உசியுமிடை இளமான் சென்ற சூழ்கடமே. என்னுடைய பெண் இளமான், இவள் போன வழி இருக்கோ இல்லையோ, அந்த வழியை பார்த்தானா மோசமாக இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை பெற்றேன் தெரியுமா. நெடுங்காலமும் ரொம்ப நாள் கண்ணனுடைய திருவடியை பூசித்து பூசித்து கடைசியில இந்த பெண் கிடைத்தாள். அது மட்டும் இல்ல, கண்ணனையே பூசித்து பூசித்து அதனால இந்த பெண் அழகாக வளர்ந்தாள். என் பெண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்ணனை ஆராதனை பண்ணி பண்ணி அதன் பயனாக விளை பெற்றேன்.
மேலும் மேலும் கண்ணனை ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி ஆராதனை பண்ணி அதன் பயனாக இவளுடைய அழகான வடிவு இருக்க பெற்றேன். தொடுங்கால் ஒசியும் இடை, இவருடைய இடை தொட்டாலே ஒசிந்து போயிடுவான். யாராவது தொட்டாலே உடனே அந்த இடையானது ஒடிந்து போயிடும். அந்த அளவு மெல்லிய இடை கொண்டவள், மிருதுவான இடை கொண்டவள். இப்படியெல்லாம் இருக்கப்பட்ட என்னுடைய பெண் இளம் மான் போன்ற பெண். ஆனால் இவள் போன வழி இருக்கோ அது சூழ்கடமே, எங்கும் சூழ்ந்து இருக்கிற பெரிய பாலைவனம் போல இருக்கு. அதுல போய் இவள் எப்படி போவாள்? அதுல எத்தனை ஆபத்து இருக்கு தெரியுமா? நிறைய கொள்ளையர்கள்லாம் இருக்கா. கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர், நிறைய பெரிய வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்கா. பெரிய வில்லு, தீர்க்கமான வில்லெல்லாம் வச்சுண்டு யார் வந்தாலும் அடிப்பதற்காக வளைந்த வில்லு வச்சுட்டு இருக்கா. நிறைகோள் உழவர், நிறைய பசுமாடுகளை எல்லாம் அப்படியே கவர்ந்து போய் கொள்ளை அடிக்கிறவாக அந்த தொழிலாக உடையவர்கள் இருக்கிறார்கள். கொலையில் வெல்ல வெய்ய கடுங்கால் இளைஞர், கொலையில் வெய்ய, கொலை தொழில் செய்வதில் மிகவும் கொடியவர்களாக இருப்பவர்கள். அதுவும் இல்லாமல் கடுங்கால் இளைஞர், வேகமா நடக்கிற கால்களை உடைய இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் துடிபடும் கௌவைத்து, துடின்னு ஒரு வாத்தியம் பறை மாதிரி, அதை போட்டு துடி வாத்தியத்தை இசைத்த அந்த ஒரு கௌவைத்து, அந்த ஒரு ஆரவாரம், அவர்கள் வாத்தியம் அடிக்க அடிக்க அந்த ஆரவாரம் வந்து கொண்டிருக்கிறதே இந்த இடத்துல. அதாவது என்னுடைய பெண் போன இந்த பாலைவனமானது எப்பவும் ஓயாத இந்த உடுக்கை சத்தம் போல சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அங்க இருக்க இளைஞர்கள்லாம் உடுக்கை அடிச்சுட்டே இருப்பான். உடுக்கை மாதிரி ஒரு பறை அடிச்சுட்டே இருப்பான். அந்த சத்தம் கேட்டு இருக்கச்சு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். பாட்டுக்கு தனி வழியா காட்டுல போயின்னு இருக்கும்போது, இல்ல பாலையில போயின்னு இருக்கும்போது நடுவுல ஓரத்துல இந்த சத்தம் கேட்டா எவ்வளவு இருக்கும்? பயமா இருக்கும். ஏன்னா இந்த சத்தம் அடிக்கிறவாள்லாம் யாருன்னு கேட்டா நல்லவா கிடையாது. கொலையில் வெய்யவர், கொலை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள், கொடியவர்கள். கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர், அப்படி ரொம்ப மோசமான ஆயுதங்கள், வில்லு முதலான ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. கொடிய ஆயுதங்கள்லாம். நிறைகோள் உழவர், பசுமாடுகளே அபகாரம் பண்றதே தொழிலா உடையவர்கள், கொள்ளையர்கள், திருட்டுக்காரர்கள். இவர்களுடைய அந்த உடுக்கை சத்தம் முதலானதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும். அதுல போயா என் பெண் போறா? என்னுடைய இளமான் ஆச்சே, அவள் அதுல போனானா என்ன ஆக போகிறதோ அப்படின்னு தாயார் பாடுகிறார். கொடுங்கார் சிலையர் நிறைகோள் உழவர், கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிபடும் கௌவைத்து. இது வரைக்கும் அந்த போற வழியில என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்க. அங்க இருக்கிறால கொடுங்கால் சிலையர், கொடுன்னா கொடியதான ஒரு அர்த்தம், இன்னொன்னு வளைந்ததான அப்படின்னு அர்த்தம். வளைந்ததான ஒரு வில்லுனுடைய வில்லு உடையவர்கள். வில்லு பெரிய கும்பா இருக்கும் இல்லையோ, அது வளைஞ்சிருக்கும், அது கொடியதாகவும் இருக்கும். அதே உடையவர்கள், அதாவது பெரிய பெரிய வில்லெல்லாம் வச்சுருப்பா. சத்துருக்களை எல்லாம் ஒரு அஸ்திரம் போட்டு அவ அடிச்சுடுவான். அப்படிப்பட்ட அவர்கள் இருக்கிற இடம். ரெண்டாவது நிறைகோள் உழவர். நிறைனா பசுமாட்டினுடைய மந்தை, அதை அபகரித்துக் கொள்ளக்கூடிய உழவர், அதே தொழிலாக உடையவர்கள் அர்த்தம். நிறைகோள் உழவர் கொலையில் வெய்ய, கொலை செய்வதிலே வெய்யவர்கள், கொடியவர்கள். அதான் கொலை செய்யணுமா என்ன அப்படின்னு யோசிக்க மாட்டார், அவருக்கு அதுதான் தொழில். கடுங்கால் இளைஞர், வேகமா போற கடுங்கால் உடைய இளைஞர், அதாவது மெதுவாகலாம் நடக்க மாட்டார்கள், வேகமா நடப்பவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள்லாம் இருக்க அந்த பாலைவனத்துல. அடிபடும் துடிபடும், அவர்கள்லாம் அந்த துடி அப்படிங்கறத கையில எடுத்து அவர்கள் வாத்தியம் வாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொடுபடும் கௌவைத்து, அந்த சப்தமானது இந்த பாலைவனத்துல இருக்கு. அப்ப இந்த சப்தத்தை கேட்டு அவர்கள்லாம் கோரமானவர்கள், அவர்கள் சப்தமும் இப்படி இருக்கு. அதனால அதை நினைத்து தாயாரானவர் வருந்துகிறாள், இந்த வழியில அவர் போனாள் அப்படின்னு. அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீர்மலர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் இசையுமிடை ஒசியுமிடை. அறிவினையேன்னு தன்னை சொல்லிக்கிறார் தாயார். ரொம்ப பாப்பம் பண்ணவன், நான் தான் ரொம்ப பாப்பம் பண்ணவள். ஏன்னா குழந்தையே இல்லையேன்னு முதல்ல தபசெல்லாம் பண்ணேன். குழந்தை வந்தப்புறம் அந்த குழந்தை இப்படி இருக்கு, கண்ணன் கிட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கிறதே, அப்ப இவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவது அப்படின்லாம் ஒரு கவலை இருக்கு.
அருவினையேன், என்ன ஆனாலும் தீர்க்க முடியாத பாவம் பண்ணியிருக்கேன். நெடுங்காலமும் கண்ணன் நீர்மலர் பாதம் பரவி, ரொம்ப நாள் கண்ணனுடைய திருவடியெல்லாம் நான் சேவித்து சேவித்து அதனால பெற்றவர் இவள். நான் பாபம் பண்ணியிருந்தா கூட, இப்ப பாபம் பண்றேன்னு சொன்னது எதுக்கான, நான் இத்தனை நல்லதுதான் பண்ணியிருந்தா. கண்ணன் திருவடி பரவ பெற்று அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. கண்ணன் திருவடியை அவள் சேவித்துக் கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதனாலதான் இந்த பெண் பிறந்தாள் அப்படின்னா அதுவும் நல்ல விஷயம்தான். இந்த பெண்ணை நன்னாக வளர்த்தாள். தொடுங்கால் உசியும் இடை, தொட்டா அந்த இடை ஒசிந்து போயிடுமா, பிடிச்சு போயிடும். அவ்வளவு மிருதுவான இடை. எதையோ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தொட்டா கூட அது ஒசிந்து போய்விடும் அப்படின்னு. இல்ல நாயக்கன் அணைத்தால் கூட அந்த அணைப்பை கூட தாங்காது, ஒசிந்து போய்விடும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடை. இதெல்லாம் கிடைச்சது எப்படின்னு கேட்டான்னா, நெடுங்காலமும் கண்ணன் நீர் மலர் பாதம் பரவி பெற்ற, ரொம்ப நாள் கண்ணனுடைய நீர் மலர் பாதம் பரவி பெற்ற அப்படின்னு. அவனுடைய பரவினா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில இந்த பயன் கிடைத்தது. தொடுங்கால் ஒசியும் இடை, தொடுங்கால் தொடும் பொழுது ஒசியும் இடை அப்படின்னு. இந்த இடையானது ஒசிந்து போய்விடும் அப்படின்னு. இதெல்லாம் நல்ல காரியம் தானே. அப்ப அருவினை ஏன் அப்படின்னு ஏன் சொல்றாள் அப்படின்னா, இத்தனை பண்ணியும் அவள் இங்க இல்லை இல்லையா, கடைசியில அவள் துக்கப்படும்படி ஆகிவிட்டதே. அவள் சுகமா இருக்கணும் இல்லையோ. குழந்தைன்னு ஒண்ணு பிறந்ததுன்னா மறுபடியும் அந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு நம்ம பிரதங்கள்லாம் பண்ணோமானா அந்த குழந்தை நன்னா இருக்கணும். ஆனால் கடைசியில இந்த இடத்துல போய், இந்த பாலையில போய் அது போகிறது. கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் இவெல்லாம் இருக்கா. மேல இவர்கள்லாம் சப்தம் வேற போட்டு இருக்கா. அந்த சப்தம் வேற கேட்டா நடுங்கும் நமக்கு உடம்பெல்லாம். நட்ட நடுவுல போயிட்டு இருக்கும்போது இந்த சப்தம் கேட்டா எப்படி இருக்கும், அப்படி நடுக்கத்தை கொடுக்கும்படி இருக்கக்கூடிய தொடுபடுங்க வைத்து அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது. இளமான் சென்ற சூழ்கடமே, என்னுடைய பெண், என்னுடைய இளமான், இளமையோடு கூடிய மான் போன்றவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கொஞ்சம் பயந்த சுபாவத்தை உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இளமையோடு கூட இருக்காள், பயந்த சுபாவம் உடையவள். இவள் சென்ற நடந்து போன சூழ்கடமே, சூழ்னா பறந்திருக்கிற இந்த பாலை வளம் அப்படிங்கிறது. இப்ப பாலை நிலத்து வழியா போயிருக்கா. அது கடைசியில அதுல இத்தனை ஆபத்தெல்லாம் இருக்கேன், இவள் எப்படி சமாளித்து கொண்டு போக போகிறாளோ அப்படின்னு தாயாருடைய கஷ்டம். கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர், இல்ல அவளை பத்தி சொல்லச்ச அழகா சொல்ற. கையில பயங்கரமான ஆயுதம் வச்சுட்டு இருக்கா. நிறைகோள் உழவர், மாடுகளை எல்லாம் அபகரிக்கிறதே தொழிலா வச்சுட்டு இருக்கா. கொலையில் கொலை செய்ய தயங்க மாட்ட மாத்திரம் இல்ல, அதுதான் அவளுக்கு விருத்தியே, அவளுடைய வேலையே அதுதான். இப்படிப்பட்ட இவர்களுடைய ஆரவார சப்தங்கள் இருக்கிற இடத்துல என் பெண்ணும் ரொம்ப மிருதுவானவள், இடை கூட இல்லாதவள், மிகவும் மிருதுவானவள். இவள் எப்படிதான் அங்க போய் நடந்து போனாலோ அப்படின்னு. இது என்ன கேட்டா, நாயகனுக்காக இவள் எவ்வளவு தூரம் வேணா நடப்பார்கள். அக்ரகஸ்தே கமிஷ்யாமின்னு சீதா பிராட்டி சொன்ன மாதிரி பெருமாள் சீதா பிராட்டியே காட்டுக்கு வர வேண்டாம்னார். என்ன காரணம்னா இதே காரணம்தான். தொடுங்கால் ஒசியும் இடையே அப்படின்னு. சீதா பிராட்டியுடைய பாதங்கள் எவ்வளவு மிருதுவானது, அவளுடைய திருமேனி எவ்வளவு மிருதுவானது. காட்டுக்கு போகக்கூடிய திருமேனியா அது, காட்டுல கல்லிலும் முள்ளிலும் நடக்கக்கூடிய திருமேனியா அது, எவ்வளவு மிருதுவானது. அதனாலே சீதை துக்கம் அதோணம், காடுங்கிறது ரொம்ப துக்கமானது அப்படின்னா. ஆனா சீதா பிராட்டி என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி அப்படின்னு, உன்னோட நடந்து வந்தால் கல்லும் முள்ளும் பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு, உனக்கு கல்லு முள்ளு குத்தாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. மிருதந்தி குஷகண்டகானே, கல்லுருக்கும் முள்ளுருக்கும், வெயில் அப்படியே வெயில்ல பட்டு பட்டு காலெல்லாம் பொதிஞ்சு போயிடும், எல்லாம் இருக்கு. காடு தானே, அரண்மனைக்குள்ள உட்காந்துருக்க முடியுமா? ஆனால் எனக்கு அந்த சிரமங்கள்லாம் எதுவுமே தெரியாதுன்னு துண்ணு வெயில் வருத்தான்னு திருவங்கையாழ்வார் சொல்ற மாதிரி அந்த கருங்கல் இருக்கிற இடத்துல வெயில் வரக்கச்ச அதுல போய் நடந்து போகிறாள் பிராட்டி, பெருமானுடைய கையை கோத்து கொண்டு, சிரமம் தெரியாமல். அந்த மாதிரி போவார்கள். ஆனா கூட அவ அம்மா சொல்றாள் இல்லையோ, அவளுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஐயோ என் பொண்ணு கஷ்டப்படுகிறதே. அது மட்டும் இல்ல, நான் இத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் உனக்கு தெரியுது, நான் எத்தனையோ அருவினையன்னு சொல்லிட்டா இருக்கும்.
என்னமோ கண்ணனுடைய திருமலரையே நெடுங்காலமும் கண்ணன் நீர் மலர்பாதம் பரவி பெற்றார். ஆனா அறிவியன் பாப்பம் பண்ணிருக்கேன், இதை பார்க்கணுமே, நான் எல்லாம் பண்ணியேன்னா கௌசல்யா தேவி சொல்ற மாதிரி தான். நான் எத்தனையோ தபஸெல்லாம் பண்ணேன், விரதம் எல்லாம் பண்ணேன், குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. நான் அவன் பிறந்தான். அதுக்கப்புறம் நிறைய தபசு விரதங்கள் எல்லாம் பண்ணேன், குழந்தை சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா ராமன் இப்போ காட்டுக்கு போறான். அப்ப இத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் தோன்றும்? இதுக்கு குழந்தையே இல்லாம இருக்கலாமே. என்னை விட்டுட்டு போறான் மாத்திரம் இல்ல, காட்டில் போய் கஷ்டப்படுறதுக்காக இவன் பிறந்தான். இதந்து துக்கம் எது அனர்த்தகானிமே விரதானி தானானி ச சம்யமஸ்ச தபஸ்ச தப்தம் எதபத்ய காரணாத் சுனிஷ்பலம் பீஜமிவோக்தமூஷரே யதிஹ்யகாலே மரணம் ஸ்வயேச்சையா லபேத கஷ்டித் குரு துக்க கர்ஷிதா. அழகா சொல்ற, இதந்து துக்கம் எது அனர்த்தகானிமே. நான் என்ன நினைச்சு கஷ்டப்படுவேன்? நான் எத்தனை இருந்தேன். விரதானி தானானி ச சம்யமாஸ்சஹி, எத்தனை விரதங்கள் எத்தனை தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே. என்னாச்சு எல்லாம்? எதுக்காக பண்ண கேட்டா, தபஸ்ச தப்தம், தபஸ் பண்ணேன். எது அபத்திய காரணாத்து, குழந்தை பிறக்கணுமேன்னு பண்ணேன், பிறந்தது. குழந்தை நன்னா இருக்கணுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நானு நிறைய ஜபம் பண்றேன், நிறைய தபஸ் பண்றேன் இல்ல. ஆனா சுனிஷ்பலம் பீஜம் யுவோக்தமூஷரே, ஒவ்வொரு நிலத்துல போய் விதை போட்ட மாதிரி, விளையிற நிலத்துல விதை போடாமல் எங்கேயோ கொண்டு போய் விதையை போட்டா முளைக்குமா? அந்த மாதிரி என்னுடைய தபஸ் எல்லாம் அவ்வளவுதான் போல பலன் கொடுக்கலையே. இதெல்லாம் ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்படுறானே, இந்த கஷ்டத்துக்கு போய் அவன் பிறக்காம இருந்தாலே ஒரு கஷ்டத்தோட போயிடும். பிறந்து அவன் காட்டுக்கு போய் கஷ்டப்படுறத பார்க்கணுமா நானு? இப்படியெல்லாம் கௌசல்யா தேவி பேசுகிறார் அப்படின்னு ராமாயணத்துல வரும். சுமித்ரா தேவி தான் அவளுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லுகிறாள் அப்படின்னு. ஏன்னா காட்டுக்கு போறானா, என்ன தப்பு பண்ணிட்டா போறான், தர்மத்துக்காக தானே போறான், அதனால நீ சந்தோஷப்படணும்லாம் சொல்றா. நீ பண்ணது தர்மம்னா உன் பையன் பண்றது அதுக்கு மேல தர்மம், அதனால தர்மாத்மாவா இருக்கான், அதை நினைச்சு சந்தோஷப்படணும் இல்லையா? அந்த மாதிரி இவளும் இந்த நாயகியோட தாயாரும் சந்தோஷப்படலாம். ஆனால் அருவினையே நெடுங்காலமும் கண்ணன் நீர்மலர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியுமிடை இளமான் சென்ற சூழ் கடமே. ஆனா அதை நினைத்து இவள் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை நினைத்து என் பெண் கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவள் கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு. இதுக்கு சுவாபதேசம் இந்த சம்சார மார்க்கத்திலே ஆழ்வார் நடந்து வரதை பார்த்து ஞானிகள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு. எம்பெருமானோடு கூட சீதை குண்டுக்களை இருக்கக்கூடிய நம்மாழ்வார் நமக்காக இங்க சம்சாரத்திலே வந்தார். இங்க வந்து சம்சாரியாவே இருந்துட்டு இருக்கார். என்னதான் தபஸ்லாம் பண்ணாலும் நம்மை போல சம்சாரியாக இந்த சம்சாரத்துல இருந்துட்டு பிரகிருதியில இருந்துட்டு இருக்காரே ஆழ்வார். இதை நினைத்து அந்த பாகவதர்கள்லாம் கஷ்டப்படுகிறார்கள். தொடுங்கால் ஒசியும் இடை அப்படின்னு ஆழ்வாருடைய வைராக்கியம். எதுவுமே வேண்டாம், நம்மனா சம்சாரத்துல பிறக்கிறோம்னா இந்த போகம் அனுபவிக்கணும், அந்த போகம் அனுபவிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னு வரும். ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கார் ஆழ்வார். இளமான் அப்படின்னு சொல்ற, இளமையான மான் போன்றவர் அப்படின்னு ஆழ்வார் வந்து பகவத் அனுபவத்திலே அத்தனை இளமையோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கச்ச, இவர் போய் நாம இருக்கக்கூடிய பாலைவனம் போன்ற சம்சாரத்திலே ஆழ்வார் இருக்கும்படி ஆகிவிட்டதே அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் எம்பெருமானை போய் சேருவதற்காக ஆழ்வார் வந்து இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தா கூட பெருமான் கூட்டுக்கணுமே, கூட்டுக்கலையே அப்படின்னு நினைச்சு இங்க தாயார் சொல்லுகிற மாதிரி பக்தர்கள் சொல்லுகிறார்கள். கடமாயினகள் கழித்து தங்கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவமிது கொல் குடமாடியும் மண்ணும் விண்ணும் குலுங்க உலகத்து உலகளந்து நடமாடிய பெருமான் உருவொத்தன நீலங்களே. இது நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நாயகியினுடைய பாசுரம். அவன் நீலங்கள் அப்படின்னு கருநெய்தல் மலர்கள், அந்த பூக்களை பார்த்து நாயகி சொல்லுகிறார், கருநெய்தல் மலர்களே, எம்பெருமானுடைய நிறம் போல நீங்களும் நிறத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவன் குடமாடியவன், குடமாடு கூத்தன், இந்த மண்ணையும் விண்ணையும் அளந்தவன், அளந்து நடமாடிய பெருமான், அவனுடைய உருவம் போல உங்களுக்கு
நீல உருவம் இருக்கு. எம்பெருமானும் நீல உருவத்தோட இருக்கான். அப்படிப்பட்ட உங்களுக்கும் நீ அதே மாதிரியான நீல உருவம் இருக்கு. உங்களை பார்த்தா சாட்சாத் அந்த கண்ணன் மாதிரியே இருக்கே. கண்ணனுடைய உருவம் உங்களுக்கு கிடைப்பதுன்னா நீங்கள் என்ன பாக்கியம் செய்தீர்கள்? நீங்களும் ஏதாவது தபஸ் பண்ணுங்களா? காட்டையெல்லாம் கடந்து போய் ஒரு குளத்துக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோங்கன்னு நினைக்கிறேன். கருணைதல் பூலாம் குளத்துக்குள்ளதானே இருக்கும். அதனால சொல்ற, நீங்கள்லாம் காட்டுல தபஸ் பண்ணா போறாதுன்னு சொல்லிட்டு காட்டையெல்லாம் தாண்டி போய் நேர போய் குளத்துக்குள்ள போய் அங்கே ரொம்ப நாள் குளத்துல நின்றுண்டு நீர்நிலை நின்று தபஸ் பண்றவங்க. ரொம்ப நாள் அப்படியே புஷ்பம் எல்லாம் நிக்கிறதோ இல்லையோ குளத்துல, அது மாதிரி குளத்துல நின்றுண்டு கால் வெளிச்சா கூட பரவாயில்ல, குளத்திலேயே நின்றுண்டு தபஸ் பண்ற அதனுடைய பலனாகத்தான் உங்களுக்கு கண்ணனுடைய உருவம் அப்படியே கிடைத்திருக்கிறது போல இருக்கு அப்படின்னு இந்த பாட்டினுடைய அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்தா கண்ணனுடைய ரூபம் போல இருக்கே அப்படின்னு அந்த நினைவு வர, கருவாமுகில்கள் அப்படி கனமாமயில்கள் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டு அப்படின்னு நாச்சியார் பாசுர. கண்ணபிரான் திருக்கோலத்தை நீங்க போட்டு கொண்டிருக்கீர்களே, மேகத்தை பார்த்தா கண்ணபிரான் திருக்கோலம் போல இருக்கேன்னு கேட்கிறா, மயிலை பார்த்தால் இப்படி கேட்கிறா. 5 சொல்றார் நாச்சியார். பைம்பொழில்வாள் குயில்கள் மயில்கள் உன் கருவிளைகள் வம்ப களங்கனிகள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள். 5 பேர் இருக்கலாம் கண்ணனை போல இருக்கிறவா. 5 பேர். பைம்பொழில்வாள் குயில்கள் மயில்கள், குயில் ஒண்ணு மயில் ஒண்ணு. குயில்களே, தோட்டத்தில் இருக்கக்கூடிய குயில்களே மயில்களே, உன் கருவிளைகள் கருவிளை பூ பம்ப களங்கனிகள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள். பஞ்சமகா பாதகம்னு ஒண்ணு சொல்ல சாஸ்திரத்துல. அந்த மாதிரி இந்த 5 பஞ்சமகா பாதகம். ஏன்னா இவத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்ணனுடைய ஞாபகம் வருது, அது வருத்துகிறது. அனுமாலிருஞ்சோழன் என்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. எம்பெருமானுடைய நிறத்தையே வச்சிருக்கங்களே அப்படின்னு அதை பார்த்து அவற்றை பார்த்து நாச்சியார் கேட்கிறார் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக பூவை பூ வண்ணனாக கண்ணன் இருக்கானா, அவன் பூவை பார்த்தா கண்ணனுடைய நினைவு அப்படின்னு வரும். அப்படி பார்த்தா நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே. இந்த நீலமலர் இருக்கே, கண்ணபிராண்டிய உருவம் போல இருக்கே, என்னென்ன தபஸ் பண்ணிட்டு இது கடமாயினகள் கழித்து தங்கால் வன்மையால். கடமாயினகள் கழித்து, கடமாக பாலைவனமோ இன்னும் என்னென்ன வனமுக்கோ எல்லாத்தையும் தாண்டி போய் தம் கால் வன்மையால் தன்னுடைய கால் அப்படி திருடமா இருக்கிறபடினால பல நாள் தடமாயின போக்கு. ரொம்ப நாள் அங்க தடம்னா தடாகம் குளம், அந்த குளத்துக்குள்ள போய் நீர் நிலை நின்ற தவமிது கொல். நீரிலே அப்படியே நிலையாக நின்று கொண்டு தபஸ் பண்ணித்தான். அதாவது காட்டுல தபஸ் பண்ணா போராது, ரிஷிகள்லாம் தான் காட்டுல தபஸ் பண்ணுவாங்க. காட்டுல தவம் பண்ணா போராதுன்னு காட்டையெல்லாம் கடந்து போய் நீருக்குள்ள போய் தபஸ் பண்ணலாம், அங்கதான் யாரும் வரமாட்டா அப்படின்னு ஜலத்துக்குள்ள போய் ஒற்றை காலிலே நின்று கொண்டு தவம் பண்ணுகின்றன. அதான் அப்படிதான பூவெல்லாம் இருக்கு, நீலோட்பல புஷ்பங்கள் எல்லாம், கருணைதல் புஷ்பங்கள்லாம். அப்ப நீங்கள் பண்ண அந்த தவத்தினுடைய பலன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு. நீங்க கடமாயினகள் கழித்து தம் கால் வன்மையால். பல நாள் கால் வன்மை இருந்தா தானே நின்றுட்டே பண்ண முடியும். அதனால பல நாள் தடமாயினப்புக்கு நீர் நிலை நின்ற தவம் இது கொல். நீங்கெல்லாம் தப்பம் பண்றாங்க போல இருக்கு. அதனால்தான் கண்ணபிரான் திருக்கோலம் உங்களுக்கு வந்திருக்கு. குடமாடி இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான். குடமாடிய பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே குடக்கூத்து ஆடினான்னு தெரியும். அப்புறம் இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான், அது திருவிக்கிரமாவதாரத்துல இந்த மண்ணையும் விண்ணையும் மொத்தத்தையும் அளந்து அந்த அளக்கிறதே ஒரு நடனம் போல இருக்கு. திடீர்னு பெரியவனாரான், இப்படி காலை தூக்குறான் அப்படி காலை தூக்குறான், இது பெரிய நடனம் ஆடுறான் போல இருக்கு. இம்மண்ணும் விண்ணும் குலுங்க, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக, எல்லாரும் இப்படி இவன் இருக்கிறானே அப்படின்னு நெகிழ்ந்து போகும்படியாக உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவுருவம் போன்ற உருவம் உங்களுக்கு கிடைக்கிறதே. நீங்கள் என்ன தபஸ் செய்தீர்கள்
இதே மாதிரி பாட்டு முன்னாடியும் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். அதாவது என்ன கேட்டான்னா, பகவானுடைய உருவம் கிடைக்கலன்னா ஏதோ தபஸ் பண்ணணும். ஸ்ரீவைகுண்டத்துல முக்தர்களாக போனவர்களுக்கு பகவானை போல ரூபம் கிடைக்குமா, அதே மாதிரி திருமேனி கிடைக்கும். என்னன்னு கேட்டா தபஸ் பண்ணா, அவள தியானம் பண்ணால் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்களும் ஏதோ தபஸ் பண்ணியிருக்கணும். அதான் என்ன தபஸ் பண்ணவங்க பார்த்தா இது ஒண்ணும் இல்லை, இது ஜலத்திலே நின்று தபஸ் பண்ணிட்டே இருக்கு. இது மழை காலத்திலும் பனிக்காலத்திலும் வெயில் காலத்திலும் எல்லாத்திலும் அந்த நீர்நிலையில இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்கு. இது அதாவது ஒரு இடத்துல அது இருக்குங்கிறதே தபஸாக வேடிக்கையா சொல்ற. அது காட்டெல்லாம் தாண்டி இங்க வந்து இருக்கு. காட்டுல இருக்கக்கூடிய புஷ்பமாக இல்லை, ஜலத்துல இருக்க புஷ்பமாக தான் கண்ணனுடைய திருமேனி அந்த இடத்துல தான் இருக்கு. அதனால வேதத்துல பரமம் சாமியம் உபயிதி அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய எம்பெருமானை அடைந்து மோட்சத்துல ஒரு விதம் சாரூபியம் உண்டு, அவனை போன்ற ரூபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 4 கையோட இருப்பார்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்போ அந்த மாதிரி நீங்களும் ஏதோ தபஸ் பண்ணி பெற்றீர்களோ, மோட்சம் மாதிரி நீங்க இருக்கீங்களே. கடமாயினகள் கழித்து, கடம்னா போன வழி, பாலை காடு முதலானது. காடுதான் கடம்னு இருக்கு. போன பாட்டுல பாலைவன காடுன்னு பார்த்தோம். இப்ப காட்டெல்லாம் தாண்டி ஜலத்துக்குள்ள போய் தபஸ் பண்றான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கடம் அப்படின்னா கடமைப்பட்ட அப்படின்னு, கடமைப்பட்ட பாப்பங்களை எல்லாம் கழித்துன்னு அர்த்தம். என்னென்ன பாப்பத்துக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோமோ, கடன் பட்டிருக்கோமோ அது மொத்தத்தையும் கழித்து இந்த பலனை தபஸ் செய்து இந்த பலனை பெற்றார் அப்படின்னு அர்த்தம். அப்ப குடமாடி, கண்ணன் தான் குடமாடி அப்படின்னு பெயர். குடம் எடுத்து ஆட வல்லவனா அப்படின்னால குடமாடியும் மண்ணும் உண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் அப்படின்னு ஆச்சரியமாக குடக்கூத்து ஆடக்கூடியவன், தலையிலே குடத்தை வைத்துக்கொண்டு கைகளிலும் குடத்தை வைத்துக்கொண்டு மண்ணும் உண்ணும் குலுங்க அப்படின்னு இந்த மண்ணிலையும் விண்ணிலையும் எல்லாரும் குடக்கூட்டு ஆறுதலை பார்த்து அவர்கள்லாம் பாராட்டி பாராட்டி ஆச்சரியப்பட. மண்ணுன்னா பூலோகத்தில் இருக்கவளுக்கு ஆச்சரியம் இல்லை, நித்திய சூரியர்கள் கூட வந்து ஆச்சரியப்படுறாளாம். இங்க வந்து இவன் குடக்கூத்து ஆடின்னு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, இங்க வந்து குடக்கூத்து ஆடின்னு இருக்கானே அப்படி. நடமாடிய, இதெல்லாம் கண்ணனுடைய ஒரு நடம். நடம்னா நடன சினிமால எல்லாம் எப்படி திடீர்னு ஆச்சரியமா இருக்கும், அந்த மாதிரி வாமனாய் செய்த கூத்துக்கள் காண்டுமேன்னு வரும் திருவாய்மொழியில. அது மாதிரி வாமனா வந்து திடீர்னு தூக்கிறோம் போய் ஒரு காலால பூமி அளந்து ஒரு காலால ஆகாசத்தை அளந்து, இதெல்லாம் எங்க. அதனால மண்ணும் விண்ணும் குலுங்க, எல்லாரும் ஆச்சரியப்படும்படின்னு ஒரு அர்த்தம், எல்லாரும் மனம் இழகி போகும்படி அப்படின்னு ஒரு அர்த்தம், எல்லாரும் நடுங்கி போகும்படி அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுல மனம் இழகும்படி அப்படின்ற அர்த்தம் வந்து ஆச்சாரியர்கள்லாம் சாதிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் கண்ணபிரான் இப்படி வந்து யாசனம் பண்ணி, வாமன பெருமாள் இப்படி வந்து யாசனம் பண்ணி உலகத்தை எல்லாம் அளந்த ஆச்சரியத்தை பார்த்து இப்படி எல்லாம் செய்கிறானேன்னு இவர்கள் மனசு இழகி போகிறது அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சை உலுக்குகிறது, அதனால நெஞ்சம் குலுங்கும்படி ஆகுது அப்படின்னு அர்த்தம். கண்ணனுடைய விற்த்தாந்தம், அதான் வாமன பெருமாளுடைய விற்த்தாந்தம் நெஞ்சை உலுக்குகிறது. கடமாயினகள் கடித்து தங்கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவமிது கொள் குடமாடி இம்மண்ணும் வெண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீலங்களே அப்படின்னு நாயகியானவள் அந்த நீல கருணைதன் மலர்களை பார்த்து தன் நாயகனுடைய திருமேனி போல இருப்பதை நினைத்து அவற்றை பார்த்து சொல்லுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை இதுல பார்த்தோம். அப்படின்னு இந்த பாட்டுக்கும் ஆழ்வார் வந்து எம்பெருமானை சேராமல் ஆழ்வார் வருந்தி கொண்டு இங்கே இருக்கும்போது அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் எம்பெருமானோட கூட அதே மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு அவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறார். பார்த்தா இவர்கள் என்ன உபாயம் பண்ணார்களோ இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நினைச்சார். அப்புறம் அந்த மற்ற சாதனங்கள்லாம் இருக்கட்டும், நாம சரணாகதி பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால அவர்கள்லாம் ரொம்ப நாள் என்னென்னோ உபாயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணலாம் கேட்டா
தடமாயின புக்கு, முதல்ல கடமாயினகள் கழித்து அப்படின்னு பக்தி யோகம் இதெல்லாம் செய்யாமல் அதையெல்லாம் தாண்டி வந்து தடமாயின புக்கு, தடம் போல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்திலே மூழ்கி அப்படின்னு அர்த்தம். நீர்நிலை நின்று அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே அனுபவித்து நின்று, தவம் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு அர்த்தம். மற்ற உபாயங்களை எல்லாம் தாண்டி வந்து அதெல்லாம் செய்யாமல் இங்க பகவத் அனுபவத்திலே மூழ்கி நின்று சரணாகதி பண்ணி இருக்கிறார் ஆழ்வார். அதனாலே எம்பெருமானுடைய நிறத்தை பெறுவார், சாரூபியத்தை பெறுவார் என்பதாக அர்த்தம். நீலத் தடவரமேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல எம்பிரான் கண்ணின் கோலங்களையும் திருக்கண்ணை பற்றி பாசனம், அது நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.